இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய இந்த 5வது நாளிலே நாம் பயணம் செய்ய குழுமி இருக்கின்றோம். இன்றைய 3 வாசகங்கள், பதிலுரை பாடல், அல்லேலூயா பல்லவி அனைத்தும் நமது வாழ்விலே சோதனைகள் வருகின்ற பொழுது சோதனையை எப்படி நாம் எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற செய்தி அல்லது வழிமுறையை இறைவன் நமக்கு கற்பிக்கின்றார். பல்வேறு தருணங்களிலே நமது வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் உடனடியாக யார் மீது பழி சுமத்துகிறோம் என்றால், கடவுளை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனையை கொடுக்கின்றேன்? கடவுள் எனக்கு சோதனையை கொடுக்கின்றாரா? அல்லது கடவுள் நான் துன்புறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றாரா? அல்லது நான் வேதனையிலே நோயுற்ற நிலையிலே நான் அமைதி உறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய கடவுளா என் கடவுள்? ஆனால் நாம் சோதனையை எதிர்கொள்கின்ற பொழுது, அணுகுகின்ற பொழுது உடனடியாக பழி இறைவனை நோக்கி தூக்கி போட்டுரும். கடவுளை எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனை? கடவுளை எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நோயை கொடுத்து இருக்கின்ற? என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது? கடவுளே நீ இருக்கிறையா இல்லையா? கண்டு இருக்குதா, காது இருக்குதா? எத்தனை முறை இந்த இறைவனை நாம் பழி சொல்லுக்கு உள்ளாக்கி இருக்கின்றோம்? எத்தனை முறை இறைவனை காயப்படுத்தி இருக்கின்றோம்? எத்தனை முறை இறைவனை பார்வையற்றவராக அல்லது கேட்க முடியாத நபராக நாம் பாவித்து அவரை திட்டி இருக்கின்றோம்? சோதனை வந்தா உடனே கடவுள் கடவுள் கடவுள். அப்படிப்பட்ட சோதனைகள் வாழ்விலே வருகின்ற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான தீர்வுகள் தான் இன்றைய இறை வார்த்தை அனைத்தும். குறிப்பாக இந்த சோதனைகள் அனைத்தும் தலைவன் யார் தெரியுமா? அடித்தலும் அடிநாதும் சாத்தான். ஏனென்றால் அவன் விண்ணுலகில் இருந்த பொழுது எதற்காக நான் இறைவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டும்? எதற்காக இறைவனை நான் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும்? நாங்கள் புகழ மாட்டோம், ஆராதனை செலுத்த மாட்டோம் என்று சொன்னவன் யார்? லூசிஃபர். எனவே அந்த லூசிஃபர், அவருக்கும் மிக்கேலுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போர் நடைபெறுகிறது. அதிலே அந்த சாத்தான், அந்த லூசிஃபர் நல்லவனாக இருந்தான், வானதூதராக இருந்தான். ஆனால் இறைவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து சாத்தானாக மாறினான். விண்ணுலகில் இருந்து அவன் துரத்தப்பட்டான். அவனுடைய படை வீரர்கள் தான் இவர்கள் எல்லாம் மனிதனை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளிலே மனிதர்கள் பலவீனமாக மாறுகின்ற பொழுது தனது வலையிலே அவன் சிக்க வைத்து விடுகின்றான். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சாத்தான், இந்த பேய் எப்படிப்பட்டவன் என்று இறைமகன் இயேசு மிக அழகாக அவர் குறிப்பிடுகின்றார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 44-45 உள்ள இறைவசனம் இவ்வாறு சொல்லுவார்: சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. அப்ப அந்த சாத்தான் எப்படிப்பட்டவன்? அவன் நல்லவனா? நன்மை செய்யக்கூடியவனா? அல்லது மனிதனுக்கு அவன் உயர்வுக்கு அவன் ஒரு அடித்தளமாக ஆணிவேராக இருக்கிறான் என்றால் இல்லை. அவன் தொடக்கம் முதல் ஒரு கொலையாளி. ஏனென்றால் ஆதாம் ஏவாள் எவ்வாறு இறைவனோடு அழகாக அன்புறவிலே இருந்தார்கள், இறைவனை ஒவ்வொரு முறையும் சந்தித்தார்கள், இறைவனோடு உரையாடினார்கள். அந்த கணவன் மனைவி என்ற உறவிலே நல்ல நட்போடு இருந்தார்கள். ஆனால் இறைவனிடம் இருந்த அந்த இருவரையும் பிரித்தது யார்? இந்த சாத்தான். அப்படி என்றால் அவன் ஒரு கொலையாளி. அந்த அழகான அன்புறவை அவன் கொலை செய்தான். கொலை செய்து இருவரையும் இடமிருந்து பிரித்து விட்டான். அப்ப இறைமகன் இயேசு அந்த சாத்தானை எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. அடுத்தவர் சொல்லுகின்றார், அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. சாத்தான் உண்மையை பேசுகிறானா? சில வேளையில் உண்மை பேசுகிறான். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அவன் அந்த விவிலியத்தை மேற்கோள் காட்டுகின்ற பொழுது அவன் உண்மையை பேசுகிறான். நம்மை விட அவன் விவிலியத்தை அழகாக அறிந்து இருக்கிறான் சாத்தான். அது பின்ன வருவோம். நம்ம அவன் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான தருணங்களிலே அவன் உண்மையை பேச மாட்டான், பொய் தான் பேசி கொண்டு இருப்பான். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அவன் பொய் பேசும் பொழுது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது. உண்மை பேசுகின்ற பொழுது சில பேருக்கு அது இயல்பாக வரும். ஆனால் சாத்தானுக்கு எது இயல்பு என்றால், பொய் பேசுவது அவனுக்கு இயல்பாக வரும், சரளமாக பேசுவான் பொய். அடுத்ததாக இறைமகன் இயேசு குறிப்பிடுகின்றால்,
ஏனெனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். அந்த பொய் பேசுவது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது, சரளமாக வருகிறது. ஏனென்றால் அவன் கொலையாளி, பொய்மையினுடைய பிறப்பிடம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சாத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே முதல் பெற்றோரை எப்படி சோதனை வலையிலே விழ செய்தான், எப்படி அவன் நயவஞ்சகமாக பேசினான், எப்படி அந்த பொய்யை அழகாக தேன் கலந்து பேசினான், எப்படி ஏவாளை ஏமாற்றினான் என்று பார்க்கின்ற பொழுது முதல் நிலையிலே அந்த சாத்தான் சொல்லுகின்றான், ஏவாளை பார்த்து, கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. இது சொல்வதே பொய். கடவுள் என்ன சொன்னார், அனைத்து மரங்களுடைய கனியை நீங்கள் சாப்பிடலாம், உண்ணலாம். ஆனால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது. அப்ப கடவுள் சொன்ன வார்த்தை என்ன? அனைத்து மரத்தினுடைய கனியை நீங்கள் உண்ணலாம், இந்த நடுவில் இருக்கக்கூடிய மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனால் சாத்தான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஏவாளை பார்த்து, அனைத்து மரத்தினுடைய கனிகளை உண்ணக்கூடாது என்று கடவுள் உங்களிடம் சொன்னாரா? எப்படி பொய் பேசுறான் பாருங்க. கடவுள் சொன்னது வேற, இந்த சாத்தான் சொன்னது வேற. சாத்தான் அனைத்து மரத்தினுடைய கனிகளை உண்ணக்கூடாது என்று கடவுள் சொன்னாரா? ஆனால் ஏவாள் உண்மையை சொல்லுகிறார், இல்லை இல்லை, அனைத்து மரத்தினுடைய கனியை உண்ணலாம், இந்த நடுவில் இருக்குது பாரு, இந்த மரத்தின் கனியை மட்டும் நாங்கள் உண்ணக்கூடாது, தொடவும் கூடாது. ஆனால் கடவுள் தொடக்கூடாதுன்னு சொல்லலை, உண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு வார்த்தையை ஏவாள் சேர்த்துக் கொள்கிறார், தொடக்கூடாது என்று சொல்லி. அப்பொழுதுதான் சாத்தான் சொல்லுகின்றான், எதற்காக இந்த மரத்தினுடைய கனியை உண்ணக்கூடாது என்று கடவுள் சொன்னார் தெரியுமா? அப்ப ஏவாள் தெரியல. ஏனென்றால் இந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் உண்டால் நன்மை தீமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ஞானத்தை பெறுவீர்கள், அறிவை பெறுவீர்கள், கடவுளை விட உயர்ந்தவளாக மாறிவிடுவீர்கள். சாத்தானுடைய பொய்யினுடைய வலையிலே ஏவாள் விழுந்து விட்டார். சாத்தான் அந்த ஏவாள் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், கடவுள் சொன்னாரா? இல்லை. அப்ப அந்த சாத்தான் என்ன சொல்லுகின்றான்? கடவுளுடைய வார்த்தையை திரித்து அதை ஏவாள் நம்புகின்ற விதமாக சொல்லுகின்றார். இல்லை இல்லை, ஏன் தெரியுமா? கடவுள் போய் சொல்லி இருக்கிறார், இந்த மரத்துடைய கனியை நீங்கள் சாப்பிட்டால் கடவுளோட உயர்ந்தவளாக மாறிவிடுவீர்கள், உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். அப்ப அந்த பொய் கூறியதை அந்த ஏவாள் நம்பி விடுகின்றார். ஓ, கடவுள் இதற்காகத்தான் இந்த மரத்தினுடைய கனியை உண்ண வேண்டாம் என்று எங்களை தடுத்து இருக்கிறார் போல. கடவுள் மறைத்தாரா? மறைக்கக்கூடிய கடவுளா நம் கடவுள்? இல்லை. கடவுள் உண்மையை சொன்னார், அனைத்து மரத்தினுடைய கனியை நீங்கள் உண்ணுங்கள், இந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் உண்டால் சாவீர்கள், பாவத்திலே விழுந்து போவீர்கள். கடவுள் உண்மையை சொன்னார். ஆனால் அந்த சாத்தான் சொன்ன பொய்யை ஏவாள் உண்மை என நம்பி சாத்தான் வலையிலே விழுந்து விட்டார். அப்ப சாத்தான் கொடுத்த சோதனை, நீங்கள் கடவுளை விட உயர்ந்தவர்களாக அறிவு பெறுவீர்கள், நன்மை தீமைகளை நீங்கள் பகுத்தறிவீர்கள். முடிஞ்சு போச்சு கதை. சாத்தான் என்ன செஞ்சான்? இப்ப மகிழ்ச்சியா இருக்கான், சந்தோஷமா இருக்கிறான். ஏனென்றால் இறைவனோடு அன்பிலே இணைந்திருந்த இந்த ஆதாம் ஏவாள் முதல் பெற்றோரை நான் பிரித்து விட்டேன், சந்தோஷமா இருக்கிறான். அப்ப அந்த முதல் வாசகம் ஆதாம் ஏவாள், கடவுள் அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், பாவம் செய்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். அதில் பார்க்கின்ற பொழுது சாத்தான் 3 விதமான சோதனைகளை இறைமகன் இயேசுவுக்கு கொடுக்கின்றான். அந்த முதல் சோதனை அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நேர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாகும்படி கட்டளையிடும். இயேசு 40 நாள் உண்ணா நோன்பு இருக்கின்றார். அப்ப உண்ணா நோன்பு இருக்கின்ற பொழுது 40 நாட்கள் முடிகின்றது. முடிந்த உடனே அந்த சாத்தான் வருகின்றான், பொய் சொல்லக்கூடிய கொலையாளி வருகின்றான். எப்படியாவது இறைமகன் இயேசுவை தந்தையிடமிருந்து பிரிக்க வேண்டும், பிரித்து தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று அவன் பல்வேறு விதமான சோதனை. முதல் சோதனை,
நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக மாற்றும். இயேசுவுக்கு பெரிய நிலை அல்ல, ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். ஆனால் ஒருவேளை இயேசு மாற்றினால் என்ன நிகழும்? சாத்தான் வெற்றி பெற்றுவான். தனது சுயநலத்துக்காக, பசியை போக்குவதற்காக, அல்லது நான் இதோ இந்த கற்களை அப்பமாக மாற்றிவிட்டேன் என்று இயேசு செய்தால் அனைவரும் இயேசுவை புகழ்வார்கள், போற்றுவார்கள், இயேசுவுக்கு பெருமை சேர்ப்பார்கள். இயேசு இப்படிப்பட்ட பெருமை பெறுவதற்காக மேலிருந்து கீழே வரல, தன் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் விண்ணுலகில் இருந்து கீழே வந்தார். அப்ப அந்த சாத்தான் நயவஞ்சகமாக அந்த பொய்யை எப்படி அழகா பேசுறான் பாருங்க. நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக மாற்றும். அப்ப இயேசுவுக்குள்ளே ஒரு சோதனையை வைக்கின்றான். ஒருவேளை நான் கடவுளுடைய மகனா இல்லையா? அப்ப நான் கடவுளுடைய மகன் என்றால் செஞ்சு பார்ப்போம், கல்லே அப்பமாக மாறு. அப்பமா மாறிட்டா வச்சுக்க, ஓகே நான் ஜெயிச்சிட்டேன். இயேசுவுக்கு ஓகே நான் கடவுளுடைய மகன். ஜெயிச்சது இயேசு அல்ல, சாத்தான். ஆனால் இயேசு மதிநுட்பமாக அந்த சாத்தானை எப்படி விரட்டுகிறார் என்றால், அதே விவிலிய வார்த்தைகளை எடுத்து கூறி சாத்தானை ஓட விடுகின்றார். இணைச்சட்டம் 8:3 அதன் வழியாக அவர் பதில் கூறுகின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது. சாத்தானே, இதை நீ வாசித்து இருக்கின்றாயா? இதை நீ அறிந்திருக்கின்றாயா? மறைநூலில் என்ன எழுதப்பட்டு இருக்கின்றது? மனிதன் இந்த உணவினால் மட்டுமல்ல, இந்த மனிதனால் உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உண்டு மட்டும்தான் மனிதன் வாழ மாட்டான். மாறாக கடவுளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உயிருள்ள சொற்களால் மனிதன் வாழ்வான். அப்ப முதல் சோதனை, சாத்தான் தோற்று போனான். காரணம், இறைமகன் இயேசு கடவுளுடைய உயிருள்ள வார்த்தையால் சாட்டையடி கொடுத்தார், துரத்துகின்றார். முதல் சோதனை வெற்றி பெற்றார் இறைமகன் இயேசு. சாத்தான் விழுந்து விட்டான், தோல்வி அடைந்து விட்டான். அடுத்து இரண்டாவது சோதனை கொடுக்கின்றான். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்துக்கு கூட்டி சென்றது. கோவிலின் உயர பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். இரண்டாவது சோதனை வைக்கின்றான். ஜெருசலேம் நகர் மேலே, அங்கிருந்து கீழே குதி. இப்பொழுதும் இயேசுவுக்குள்ளே ஒரு சோதனை. ஒருவேளை நான் கடவுளுடைய மகனா இல்லையா? சரி, சோதித்து பார்ப்போம், மேலேருந்து கீழே குதிப்போம். அடிபடாமல் இருந்தால் நான் கடவுளுடைய மகன், அடிபட்டா அல்லது கீழே கற்களில் விழுந்தால் நான் கடவுளுடைய மகன் இல்லை. இப்போ இரண்டாவது சோதனை. இந்த இரண்டாவது சோதனையை அலகை என்ன செய்கின்றான்? கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அந்த வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற போது திருப்பாடல் 91:12 அதில் சொல்லுகின்றான், சாத்தான், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். இது கடவுளுடைய வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஒருவேளை கடவுள் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன சாத்தான், நீ கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை அப்படிலாம் போட்டுவான், பழி சுமத்தி விடுவான். ஆனால் இயேசு பாருங்க, எந்த இறை வார்த்தையால் தன்னை வீழ்த்த சாத்தான் நினைத்தானோ அதே இறை வார்த்தையை கூறி சாத்தானை ஓட விடுகின்றார், துரத்துகின்றார். அந்த வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது. சாத்தானே, உனக்கு தெரியுமா இது? நீ சொல்ற நீ மேலிருந்து கீழே குதித்தான் வானதூதர்கள் உம்மை கரங்களில் தாங்குவார்கள். உண்மை, கடவுளுடைய வார்த்தை. ஆனால் இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. அதை நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? படித்திருக்கின்றாயா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்கவும் வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது. சாத்தான் வெற்றி பெற்றானா? வெற்றி பெறல. அப்ப இறைமகன் இயேசு என்ன செய்கின்றார்? அந்த கடவுளுடைய வார்த்தையை வைத்து தன்னை வீழ்த்த வேண்டும் என்று சாத்தான் முடிவு பண்ணான். ஆனால் இறைமகன் இயேசு அதே கடவுளுடைய வார்த்தையை வைத்து சாத்தானை துரத்துகின்றார். பல நேரங்களிலே நாமும் என்ன செய்கின்ற, சில நேரங்களிலே நம்மை சில பேர் அணுகி வருவார்கள். அந்த ஒரு சில இறை வார்த்தையை வைத்துக் கொண்டு, இங்க பாருங்க, மாதாவை பற்றி இப்படி குறிப்பிடப்பட்டு இருக்குது. இயேசுவை பார்ப்பதற்காக அன்னையும் அவருடைய சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். இயேசு என்ன பண்ணாரு?
இயேசு கண்டுக்கல. ஆனால் அப்படிப்பட்ட மாதாவை தான் நீங்கள் வணங்கிக் கொண்டே இருக்கின்றீர்கள், விழாக்கள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள், தலைகளை தூக்கி வைத்து நீங்கள் கொண்டாடி கொண்டே இருக்கின்றீர்கள். இயேசுவே மதிக்கல. அந்த ஒரு சில இறை வார்த்தையை வைத்துக் கொண்டு நம்மளை குழப்புவார்கள். நாம பண்ணோம், ஓ ஆமா 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 ஆமா, உடனடியாக மூட்டை கட்டிட்டு ஓடுவோம். நம்ம என்றாவது ஒரு நாள் பதிலடி கொடுத்து இருப்போமா? அடுத்து இயேசு என்ன சொல்றாரு? என் தந்தையினுடைய வார்த்தையை கடைபிடிப்போர் எனக்கு தாயும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள். என்றாவது நாம் பதிலடி கொடுத்திருக்கின்றோமா இறை வார்த்தையை வைத்துக் கொண்டு? இல்லை. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனால் இறைமகன் இயேசு என்ன செய்தார்? அந்த இரண்டாவது சோதனையிலே சாத்தான் இறைவார்த்தை வைத்து இறைமகன் இயேசுவை வீழ்த்த வேண்டும், தோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டினான். இறைமகன் இயேசு அதே இறைவார்த்தை வைத்து அவனை ஓட விடுகின்றார். எத்தனை முறை நாம் நம்மை சோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய நபர்கள் நம்மை அணுக வருகின்ற பொழுது இறை வார்த்தையை வைத்து நாம் ஓடவிட்டு இருக்கின்றோமா? இறை வார்த்தையை முழுமையாக படித்தால் தானே நாம் ஓட விடுவோம். இதை கண்டாலே சுமையாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே எப்படி ஓட விட முடியும்? ஓட விட முடியாத தலையாட்டம். ஆமா ஆமா, இயேசுவே மதிக்கல, நான் ஏன் மதிக்கணும்? இரண்டாவது சோதனை, இறைமகன் இயேசு இறை வார்த்தையின் அடிப்படையில் துரத்துகின்ற சாத்தானை இயேசு வெற்றி பெறுகிறார், சாத்தான் வீழ்ச்சி அடைகின்றார். மூன்றாவது சோதனை, அந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், மறுபடியும் அழகை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடும்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்று. கடைசி சோதனை, உலகத்தினுடைய அனைத்து ஆசாபாசங்கள் அனைத்தையும் இயேசுவுக்கு காட்டுகிறது. இதோ பார், இவையெல்லாம் எனக்கு இருக்கிறது, நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நெடும்சான் கிடையாக முகக்குப்புற விழுந்து என்னை வணங்கு, எல்லாத்தையும் உனக்கு பரிசாக கொடுக்குறேன். இயேசு சொன்ன அழகான ஒரு பதில் தெரியுமா? விவிலியத்தை வைத்து அவர் துரத்துகின்றார். இறைமகன் இயேசு சொன்ன அழகான ஒரு வார்த்தை, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது. சாத்தானே அந்த எசையா 14ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இறைமகன் இயேசு என்ன சொல்லுகின்றார்? இறை வார்த்தையை பயன்படுத்தி உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மட்டும் நீ தலை வணங்கு, பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. சாத்தானே, அதை நீ விட்டுவிட்டாயே, அதை நீ புறக்கணித்து விட்டாயே, உனக்கு தேவையானதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டு என்னோடு போரிட வருகின்றாயா? அப்ப இறைமகன் இயேசு அந்த சாத்தானுக்கு இறை வார்த்தையின் அடித்தளத்தில் பதிலடி கொடுக்கின்றார், துரத்துகின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் மறைநூலில் எழுதியுள்ளது. பிறகுதான் சொல்றார், அகன்று போ சாத்தானே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த இறை வார்த்தை அனைத்தும் நமக்கும் உண்டு. நம் வாழ்விலே எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ சாத்தானுடைய அந்த சோதனைகள் நம்மை அணுகுகின்ற பொழுது எனது மனப்பக்குவம், எனது அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? என் வாழ்விலே சோதனைகள் வருகின்ற பொழுது உடனடியாக இறைவன் மீது பழி போட்டுவிட்டு நான் சோதனை விழுந்து விடுகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் கடந்த நாட்களிலும் முழு பூசை காண்கிறது. காலை 7 மணிக்கு பூசை, ஐயோ 6 நாள் வேலை செஞ்ச 7வது நாள் நல்ல ரெஸ்ட் ரூம், 7 மணிக்கு ஏஞ்சி முடியல, ரொம்ப சோ டயர்ட், வேணா. இன்னொரு ஆள் இதில் 11 மணிக்கு பூசை இருக்கும், இன்னொரு ஆள் 12 மணிக்கு பூசை இருக்கும், அல்லது ஈவினிங் பூசைக்கு போயிடலாம். சாத்தான் சொல்லுகின்றான், எதுக்கு 7 மணிக்கு பூசிக்க போற, படுத்து தூங்கு, நல்லா தூங்கு. அடுத்த பெற்றோர் வழியாக உன் பிள்ளைங்க 6 நாள் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனான், வெயிட்டான பேக்கை தூக்கி போனான், அவன் கஷ்டப்பட்டு படித்தான், உன் பிள்ளைகளை படுக்க சொல்லு, 7 மணிக்கு வேணாம், அப்புறம் பார்த்துலாம் 11 மணி 12 மணி ஈவினிங் பூசை எங்கேயாச்சும் போயிடலாம், நல்லா படுத்து தூங்க சொல்லு, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு. அப்ப சாத்தான் என்ன சொல்லுகின்றான், நீ ஆலயத்துக்கு போகாதே, நல்லா படுத்து தூங்க சொல்லு, நீயும் தூங்க, பிள்ளைகளும் தூங்கட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம். சாத்தானுடைய சோதனை. இங்கு இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றவர்கள்.
சாத்தானுடைய சோதனை, நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு, ஓய்வெடு என்று சொன்ன பொழுதும் இல்லை. 6 நாட்கள் என்னை பாதுகாத்து வழிநடத்த இறைவனுக்கு நான் நன்றி செல்ல, என் இறைவன் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு வீட்டுக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சாத்தானுடைய சோதனையை வெற்றி எதிர்கொண்டு இது அந்த புனிதமான ஆலயத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். சாத்தான் தோற்று போனான், நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் இயேசு வெற்றி பெற்றார். உங்களை பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு மகிழ்ச்சி அடைகின்றார். பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நிகழ்விலே, ஒவ்வொரு சூழலிலே, ஒவ்வொரு தருணங்களிலே சாத்தான் இப்படித்தான் நம்மை சோதனையிலே விட செய்து கொண்டே இருப்பான். முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் கடவுளுடைய வார்த்தை நம்பல, சாத்தானுடைய வார்த்தையை நம்பினால் விழுந்து போனார்கள். இறைமகன் இயேசு சாத்தானுடைய 3 சோதனைகளை இறை வார்த்தையின் அடித்தளத்திலே அடித்து துரத்தினார், விரட்டினார். சாத்தான் தோற்று போனான், இயேசு வெற்றி பெற்றார். இயேசு அமைத்த அந்த கத்தோலிக்க திருச்சபையை வெற்றி பெற்ற இயேசு அமைத்த கத்தோலிக்க திருச்சபையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருவருட்சாலை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய அருள் ஆசிரை அருள் வரங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இயேசு வெற்றி பெற்றதைப் போல என்னால் வெற்றி பெற முடிகின்றதா? இறுதியாக இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடி மிக அழகாக குறிப்பிடுவார். 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாக அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. அந்த ஒற்றை மனுஷன் யார்? ஆதாம். அவன் தோற்று போனான், இயேசு வெற்றி பெற்றார். அடுத்து 2ஆவதாக அவர் குறிப்பிடுவார், ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகள் ஆனது போல ஒருவரின் கீழ்ப்படியாததால் பலர் கடவுளுக்கு கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள். ஒரு மனுஷன் ஆதாம் கீழ்ப்படியில, எல்லாம் பாவிகளாக மாறினார்கள். இயேசு கீழ்ப்படிந்தார், எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறினோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்மை குறைகளோடு அணுகக்கூடிய நபர்களை சாத்தான் சோதனையில் வெற்றி கொள்ளவில்லை என்றால் வெற்றி களம், வெற்றி சாட்டை இந்த இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை எத்தனை பேர் நாம் நம்புகின்றோம்? எத்தனை பேர் இந்த புனிதமான ஆலயத்துக்கு வருகின்ற விவிலியத்தை சுமந்து வருகின்றோம்? சுமை சுமை சுமை. எதற்காக இந்த பைபிளை நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும்? ஆனால் இறைமகன் இயேசு சாத்தானுடைய ஒவ்வொரு சோதனைக்கும் அவர் பதிலடி கொடுத்து துரத்தியது எதன் அடிப்படையிலே? இறை வார்த்தையின் அடிப்படையிலே. இப்படிப்பட்ட வெற்றி தான் இந்த விவிலியம். இந்த விவிலியத்துக்கு நாம் எவ்வளவு மதிப்பு கொடுக்கின்றோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.